ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரிங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் போய் கோயம்பேடில் போயிட்டு என் ஒய்ஃப்க்கு எப்போதுமே ஒயிட் ஃப்ளவர்ஸ் வாங்கி தருவேன். அதுவும் மல்லிப்பூ தான் வாங்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தான் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது இப்போது, எப்படிலாம் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காட்டலான்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது ஒரு ப்ளசண்ட்டான சன்னி மார்னிங்கு, May 25 இன்னைக்கு. வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். நான் கோயம்பேடில் தான் போய் வாங்க போகிறேன். 20 மினிட்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஓல்டு ஹோண்டா சிட்டி மாடலு. சரி, நம்ம எங்கள் வீட்டில் இருந்து கோயம்பேடுக்கு போகிற இந்த சின்ன கேப்பில் எங்களுடைய 9 வருஷம் ஹிஸ்ட்ரியை சின்ன ஷார்ட் ஸ்பேண்டில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு 2016 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் இறங்கினேன். அந்த பிஸ்னஸ் என்னை கை தூக்கி விடலை. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கேயும் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக 2019 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 2019 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா, 2020. அதுக்குள்ளே ஒரு எனார்மஸான ஒரு க்ரோத் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்கள் பிஸ்னஸ் செம்ம க்ரோத் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த கோவிட் டைம் நாங்கள் சம்பாரிச்ச காசுலாம் நிறைய சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஜுவல்ஸ் வாங்கினோம். எங்ககிட்ட போன ஜுவல்ஸ் எல்லாமே நிறைய வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்கள் நிறைய வெளியில் எக்ஸ்பென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லோன்ஸு அதெல்லாம் உள்ளே இப்போ காசு சம்பாதிக்கும் போது அதை சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் தான் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் காசு சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பென்ஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். மணி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணோம். இந்த 9 இயர்ஸில் வி காட் வெரி மச் ஸ்டம்பிள்டு இயர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம், ஹார்ட் பிரேக்கிங் விஷயம்லாம் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு. பிஸ்னஸில் ஏற்ற இறக்கம் வந்துச்சு. பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப டவுனாக போச்சு. நடுவில் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் கை கொடுக்கல. நிறைய விஷயம் நாங்கள் பண்ணி எந்த விஷயமும் எங்களுக்கு கை கொடுக்கல. ஸோ அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2019. நான் அது ஒரு 1 இயர் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட யோசிச்சு ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே, கடவுள் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு வச்சுருக்காரு சொல்லிட்டு மறுபடியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இப்போ நான் வாங்கின இப்போது ஃபினான்ஷியலாக நான் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கணும் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த லோன்லேயுமே லாக் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆசைகள் வச்சுக்காதீங்க, நிறைய சேர்த்து வைங்க. ஏன்னா அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அனுபவம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா கஷ்டத்துலேயும் எனக்கு கூடவே துணை நின்னது என் ஒய்ஃப் தான். அவங்க 2 பிள்ளைங்க, என் ஒய்ஃப், என் அப்பா, 4 பேரும் என்னை யோசிச்சிருக்கலாம்ல, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும்ல, எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லாமல் கூடவே இருந்து, இப்போ வரைக்கும் கூட இருந்து, இந்த வருஷம் நாங்கள் நிறைய முன்னேற்றம் அடைவோம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கடவுளுங்களை உயர்த்துவார் நான் நம்புகிறேன். நாங்களும் அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கோம். நான் 10th ஆனிவர்சரி ஒரு கிராண்டாக கொண்டாடும் நான் நம்புகிறேன். வாங்க கோயம்பேடு போகலாம். ஸ்டோரிலாம் கேட்டிங்களா? இப்போ கோயம்பேடு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே பேக் வியூ காட்டுறேன். இங்கே தான் நிறைய விஷயம் இருக்குது. பூ எல்லாமே ஹோல்சேலில் இங்கே தான் கிடைக்கும். பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, ஒரு ரெட் ரோஸ் ஒரு பஞ்சு, ஒயிட் ரோஸ் ஒரு பஞ்சு. செம்ம வெயில் அடிக்குது. எப்போதுமே இதாங்க, ஒயிட் ரோஸ் மட்டும் தான் வாங்குவேன். இந்த தடவை வந்து ரெட் ரோஸும் வாங்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பூ வாங்கியிருக்கேன். ஆனால் இது மல்லி இல்லைங்க. 10 ரூபா ஒரு முழம் மல்லிப்பூ. ஆனால் இது மல்லி இல்லை, வாசனையே இல்லை. ஸோ இதான் நீங்கள் கோயம்பேடு உள்ள பார்த்தீங்களா எப்படின்னு சொல்ல. ரொம்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு வர போகணும். அதனால தான் வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வாங்க வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃப்க்கு வந்து இதை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். வாங்க லெட்ஸ் கோ. அப்புறம் வந்து ஒரு கேக் கட்டிங்கும் இருக்கும். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க அந்த பூ வாங்கியாச்சு. இப்போ வந்து ஒய்ஃப்க்கு வந்து போய் கொடுக்க போகிறேன். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அவங்க ரெடியாக இருப்பாங்களான்னு கூட தெரில. Let's check it out. ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டத்துலேயும் இத்தனை வருஷம் கூட இருந்து பண்ணேன் என் ஒய்ஃப்க்கு. ஸோ கைஸ், எங்கள் வெட்டிங் டே வந்து ஃப்ளவர்ஸோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வில் பி கோயிங் டு சர்ச் நவ். சுற்றி காட்டுன்னு இருக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஹாப்பியா? ரொம்ப. ஸோ கைஸ், லஞ்சுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வெளில போயிட்டு போய் சாப்பிட்டுட்டு இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நாங்கள் என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த வருஷம் நல்லபடியாக நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு மேலே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து எங்களை வந்து நாங்கள் போர்ட்ரேட் பண்ணி காட்டுறோம். எப்போதுமே வந்து மோஸ்ட்லி என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இஎம்ஐஸ் லோன்ஸ் இதெல்லாம் வந்து மேரேஜ் ஆன உடனே இந்த மாதிரிலாம் போய் கமிட் ஆகிக்காதீங்க. சேர்த்து வச்சு வாங்குங்க எதுவுமே. இப்போ நான் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஓகே, see you in next video. Until then, signing off, Benial Raj. Bye bye.